பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு சங்கீதம் 31:12 சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். செத்தவனை போலானேன், எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்துகிறார். அவர் தனிமைப்படுத்தப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில், மனிதரால் கைவிடப்பட்ட நிலையில் தன்னுடைய இருதயம் உடைந்து போனதாயும் செத்தவனை போல் நான் காணப்படுகிறேன் என்று வேதனையோடு தேவனிடத்தில் தன்னுடைய வேதனை வெளிப்படுத்துகிறார். அதே போலதான் நாமும் அநேக நேரங்களில் உடைக்கப்பட்டிருக்கிறோம். உடைந்து காணப்படும் போது தேவன் நம்மை தமக்காக தெரிந்து கொள்கிறார். நாம் அந்நேரம் குயவன் கையில் உள்ள களிமண் போல இருக்கிறோம். களிமண் கெட்டுப்போனதாயும் அல்லது சரியான வடிவமைக்கப்பட முடியாத உடைந்த பாத்திரமாகவும் காணப்படலாம். நாம் பல நேரங்களில் தேவன் உடைந்த இதயத்தை புறக்கணியாதவர். சங்கீதம் 51:17 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவன் நறுமுண்டதுமான இதயத்தை புறக்கணியாதவர் என்று நாம் வாசிக்கலாம். குயவன் மண் கெட்டு போனால் உருவாக்கப்படும் பாத்திரம் உடைந்தாலும் மீண்டும் மீண்டும் அதை சரியான வடிவம் வரும் வரை உருவாக்க முயற்சித்து அது முழுமையான அழகு பெறும்படி செய்கிறார். அவருடைய சித்தத்தின்படி அது ஒரு வடிவமைக்கப்பட்டு நம்மை பிரோஜனமுள்ள பாத்திரமாக மனைந்து அனைவருக்கு ஆசீர்வாதமாக மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். நாம் இந்த வழி தவறும் போதும் அல்லது மனிதர்களால் உடைக்கப்படும் போதும் தேவனை மறந்து விடாமல் தேவன் உங்களை மீண்டும் வணைந்து உருவாக்குகிறவர் என்பதை மறந்து விடாதீர்கள். அவர் சமூகத்தில் விழுந்து விடுங்கள், அவர் பார்த்துக் கொள்வார் எல்லாவற்றையும். மனிதர்களின் அன்பு குறைந்துவிடும் அல்லது மாறிவிடும் அல்லது நம்மை உடைத்துவிடும். ஆனால் தேவ அன்பு என்றைக்குமே குறையாத அன்பு. கர்த்தரையே நம்பியிருப்போம். நம்மை உருவாக்கும் தேவன் இயேசு ஒருவரே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.